உண்ண மறந்த உணவுகளில் நம்ம விட்ட ஒரு முக்கியமான தாவரம் குறிஞ்சாக்கீரை. இதில் 2 வகை இருக்குங்க. பெருங்குறிஞ்சான், சிறு குறிஞ்சான் 2 வகை இருக்குது. ரெண்டுமே மருத்துவ பயன் கொண்டது. இப்போ நம்ம பார்க்குற இந்த தாவரம் பெருங்குறிஞ்சான். அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், அதோட இலையை பாருங்களேன், கொஞ்சம் பெருசாக அடர்த்தியாக இருக்கும். இது பெருங்குறிஞ்சான். சிறு குறிஞ்சானை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம வெளியிடுவோங்க. சர்க்கரை நோயை கொள்வதில் இது அருமையான ஒரு மருந்துங்க. இதனால தான் இதுக்கு சர்க்கரை கொல்லின்னு ஒரு பேருங்க. இது உணவு கிராமப்புறங்களில் ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. இன்றைக்கி நாளடைவில் இதெல்லாம் மறந்து போச்சுங்க. மழை காலங்களில் இதை நிறையா பார்க்கலாங்க. மழை காலங்களில் நிறையா பார்க்கலாம். இது ரெண்டுமே கொடி வகை தாவரம் தான், படர்ந்து போகக்கூடிய கொடி வகை தாவரம் தான். சாலை ஓரங்களில் இருக்க மரங்கள்லாம் நிறையா படர்ந்து போகுது. இது கிடைக்கும் காலங்களில் நேரடியாக எடுத்து கீரையாக சமைச்சு பயன்படுத்தினா, அப்படி இல்லைன்னா மொத்தமாக எடுத்து வச்சு நிழலில் காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கலாங்க. அல்லது நாட்டு மருந்து கடைகளே இந்த பவுடர் விற்பாங்க. இந்த பவுடர் ஒரு 200 கிராம் அளவு வாங்கிக்கிறோன்னா, மஞ்சள் தூள் ஒரு 30 கிராம் அளவு அதோட ஒன்றா கலந்துடணும். அந்த 200 கிராம் பொடியோட மஞ்சள் தூள் ஒரு 30 கிராம் ஒன்றா கலந்து காலை மாலை வெறுவயத்தில் 1 கிராம் அளவு, அதிகபட்சம் 3 கிராம் அளவுங்க, வாயில் போட்டு வெதுன்னு சுடு நீர் குடிச்சிடணுங்க. இதை குடிச்சிட்டே வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இது மருந்தே கிடையாது, உணவு தாங்க. இது போக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தோஷங்களை சரி பண்ணும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலவாய் அரசு குழுல சித்தா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் நன்றிங்க.